வணக்கம். ஜனநாயகன் திரைப்பட வழக்கில் தற்பொழுது தயாரிப்பு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது. நேற்று உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவினை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்பில் டிவிஷன் பெஞ்சை அணுகினார்கள். நேற்று தலைமை நீதிபதி அவர்கள் இந்த வழக்கினை விசாரித்து தற்பொழுது அந்த படத்திற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார். அதே போன்று வரக்கூடிய 21ஆம் தேதிக்கு வழக்கினை ஒத்தி வைத்திருக்கிறார். பட தயாரிப்பு நிறுவனம் படத்தினை உடனடியாக வெளியிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பட வழக்கானது 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்குள் பொங்கல் பண்டிகை முடிந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டுவிடும். இதனால் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் உடனடியாக படத்தை வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் இருக்கக்கூடிய சூழலில் உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். வரும் திங்கட்கிழமை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது KVN புரொடக்ஷன் நிறுவனம் அவர்கள் தரப்பில் தற்பொழுது மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு திங்கட்கிழமை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்படுமா அல்லது முறையாக பட்டியலிடப்பட்டு வரிசைப்படி வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா என்பதனை தெரிய வரும். உச்ச நீதிமன்ற பதிவாளர் இதற்கான வழக்கினை பட்டியலிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியாவது திங்கட்கிழமை அவசர வழக்காக எடுத்தார் ஒரு இடைக்கால நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர்கள் தரப்பில் எதிர்பார்க்கிறார்கள். அதற்குள் 14ஆம் தேதி படத்தினை வெளியிட்டு விடலாம். 15ஆம் தேதி 16, 17 உள்ளிட்ட தொடர் விடுமுறை வரக்கூடிய சூழலில் அதற்கு முன்னால் படத்தை வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என தற்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் எண்ணுகிறார்கள். இது குறித்து விஜய் அவர்களிடமும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பட தயாரிப்பு நிறுவனத்தின் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களாக மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். அவர்கள் தரப்பில் ஆஜராகி வாதாடுவதற்கும் தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்சார் போர்டு தரப்பிலும் உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர்கள் ஆஜராவார் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த வாரமாக வெளியாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திங்கட்கிழமை வழக்கு விசாரணைக்கு வருமா என்பதனை